அனைவருக்கும் வணக்கம். நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் பார்ட்டு தான் இது. ஸோ ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எதுக்குமே பயப்படாதீங்க. பயப்படாமல் ப்ராக்டிக்கல் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பயப்படாதீங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வைவா கேட்கல அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். ஆனால் நமக்கு வைவா லாஸ்ட்டாக ஒரு 10 மார்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா வைவாவை கேள்விகளாக கேட்குறாங்க. கேள்விகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் இப்போ பாத்ரூம் கழுவுறது அப்படின்னா நேரத்தை போய்ட்டு எல்லாத்தையும் பாத்ரூம் கழுவ சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த பாத்ரூம் கழுவுறத ஒரு ப்ரொசீஜராக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வைவா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷர்ட்டுக்கு கஞ்சி போடுறது, ஷர்ட்டாக இருக்கட்டும் புடவையாக இருக்கட்டும் அதற்கு கஞ்சி போடுறது, எப்படி கஞ்சி போடுவாங்க அந்த மாதிரி ப்ரொசீஜராக கேட்குறாங்க. எப்படி போடுவாங்க அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டாஸ்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வைக்கிறாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மோஸ்ட்லி நடக்கிறது. இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செடிக்கு தண்ணி ஊற்றுறது. ஸோ செடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாத்தி எப்படி கட்டுறது, பாத்தி கட்டி தண்ணி எப்படி ஊற்றுறது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு மரத்துக்கு மாமரமாக இருந்தால் ஒரு மாமரத்துக்கும் இன்னொரு மாமரத்துக்கும் இடையே உள்ள இடைவெளி, ஒரு கண்ணு நடுறோம் அப்படின்னா அந்த கண்ணில் ஒரு கண்ணுக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி எவ்வளோ இருக்கும். இதே பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரத்துக்கும் ஒரு தென்னை மரத்துக்கும் இன்னொரு தென்னை மரத்துக்கும் இடையே உள்ள இடைவெளி எவ்வளோ இடைவெளி விட்டு நீங்கள் செடி நடணும். இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. ஸோ இது மாதிரியான வைவா தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே க்ளீனிங் ஒர்க்கு தான். அதாவது நீங்கள் பெருக்கிறதா இருக்கட்டும், துடைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தூசி தட்டுறது, கதவு துடைக்கிறது, ஜன்னல் துடைக்கிறது, கண்ணாடி பாத்திரங்களை கழுவுறது, இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்காக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பெட் கவர் போடுறது, பெட்ஷீட் எப்படி போடுறது, பெட் கவரை எப்படி போடுறது, ஒரு ரூமை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி க்ளீன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்காக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் தான் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங். இதுக்கு உங்களுக்கு டைம் அதிகமாகவே கொடுக்குறாங்க, டைம் எல்லாம் கம்மியாக கொடுக்கறதில்ல. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய சொல்கிறாங்க. ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்து உப்புமாவா, கேசரியாக இருக்கட்டும், உப்புமாவாக இருக்கட்டும், சப்பாத்தி, தோசை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். ஒரு பாஸ்தா பண்ண சொல்கிறாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நூடுல்ஸ் பண்ண சொன்னாங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ். இந்த மாதிரியான சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சட்னி அரைக்கிறது. ஸோ யாருக்காவது சட்னி அரைக்க தெரியாது, டீ காஃபி போட தெரியாது, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கற்றுக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. அப்புறம் இலையெல்லாம் கட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தேவையில்லாத இலைகள்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப வளர்ந்துருக்கும் குரோட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜட்ஜோட வீட்டிலலாம் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் கட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான பேசிக்கான டாஸ்க்கு தான் வைக்கிறாங்க. ஸோ யாரும் போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ அந்த மாதிரி பயப்படவே தேவையில்லை. ரொம்ப கேஷுவலாக போங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷர்ட் அயர்ன் பண்ணுறது தான். ஐயோ 2 மினிட்ஸில் ஒரு ஷர்ட் அயர்ன் பண்ண சொல்கிறாங்களே, நான் எப்படி பண்ணுவேன், எனக்கு ஷர்ட் அயர்ன் பண்ண தெரியாது. நீங்கள் எப்படினாலும் பண்ணிடலாம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் நீங்கள் அயர்ன் பண்ணணும், அவ்வளோதான் விஷயமே. நீங்கள் அதை ஃபோல்டு பண்ணிலாம் வைக்கணும் தான் அவசியம் இல்லை. சுருக்கம் இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் அயர்ன் பண்ணாலே போதும். டக்குன்னு முடிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் டைம் கொடுக்கல. ஒவ்வொன்று சீக்கிரமாக பண்ணிவிட்டு அடுத்தடுத்த டாஸ்க்கு போகிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 டாஸ்க்கு வைக்கிறாங்க. ஸோ அந்த 7 டாஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்க்கு அந்த மாதிரி உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் போகிறவங்க ரொம்ப ரிலாக்ஸாக போங்க. ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் கேட்கறதில்ல. ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு குக்கிங் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றது உங்கள் அம்மா கிட்ட ஒரு ப்ரொசீஜரை கேட்டுட்டு போங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவை கேசரி, ரவை உப்புமா, அதுக்கப்புறம் நூடுல்ஸு, மேகி செய்ய சொன்னாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ நூடுல்ஸு, மேகி, டீ, காஃபி,
சப்பாத்தி, தோசை, சட்னி, இட்லி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஓகே, தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.